தமிழனுடைய உணர்வையும் தமிழனுடைய வலியையும் அழிக்கவே முடியாதுன்றதுக்கு உதாரணமாக கனடாவில் 9 நினைவுச்சுவர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. 9 நினைவுச்சுவர்களும் தமிழர் தாய் நிலத்தினுடைய மாவட்டங்களை வந்து குறிக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் மன்னார் மாவட்டம், யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம். யாழ்ப்பாணத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அழிக்கப்பட்டது. அதற்கமைய அதே ஆண்டு அதே மாதம் 20ஆம் தேதி பேட்ரிக் ப்ரவுனால் வந்து ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டது. என்னென்னு சொன்னால், எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம், அந்த தூரத்தில் இருந்தும் எங்களுடைய உணர்வுகளை கடைசி யுத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்காலில் 18ஆம் தேதி மே மாதம் 2009ஆம் தேதி. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நோக்கம் வந்து இங்கே வர எல்லாருமே வந்து இந்த வரலாறை படிக்கணும், இப்படி இலங்கையில் ஒரு யுத்தம் நடந்ததுன்றதை வந்து உணரணும்ன்றதுக்காண்டி இந்த தமிழின அழிப்பு நினைவகம் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட வேண்டும். வணக்கம், நான் சகின். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பிரம்டனில் இருக்கக்கூடிய செங்கூசி பாக்கெட்டில் நிற்கிறேன். இந்த இடத்த சொன்னோன்னே எல்லாருக்குமே தெரியும், அதோட பின்னுக்கு பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தமிழின அழிப்பு நினைவகம் இந்த மாதம் 10ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது பிரம்டனில். அதை முழுமையான வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையும் வந்து இதனுடைய முழுமையான வீடியோ இல்லை என்று சொல்லி நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயோ சரி, டிக்டாக்லேயோ சரி, இன்ஸ்டாகிராம்லேயோ சரி நிறைய பேர் இதை வந்து முழுமையான காணொலி எடுத்து போட சொல்லி எனக்கு வந்து பர்சனலாக வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தவர்கள். இதை வந்து முழுமையாக எடுத்து போடுங்க, இதை வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தார்கள். எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் அப்படி உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். மற்றது இது வந்து இந்த இடத்துல வந்ததுக்கான சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியும் ஒன்று இருக்குது, அதையும் அப்படி உங்களுக்கு சொல்லி இந்த இடத்த அப்படி உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். முடிந்த அளவு தமிழ் பேசக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விடயம். உண்மையிலே இந்த இடத்துல வந்து நிற்க ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னென்னு சொன்னால், எத்தனையோ கடல் கடந்து எத்தனையோ கண்டம் கடந்து எங்களுடைய நாட்டில் நடந்த பிரச்சனையை இந்த ஒரு நாட்டில் வந்து இப்படி காட்டினது ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது, எங்களுடைய உணர்வும் வலிகளும் எல்லாருக்குமே அது ஒரு வரலாறாக இருக்குமென்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம், அந்த தூரத்தில் இருந்தும் எங்களுடைய உணர்வுகளை உண்மையிலே இது வந்து எனக்கு உண்மையிலே வந்து இது பற்றிய அனுபவம் உண்மையிலே இல்லை, ஒரு துளி கூட அனுபவம் இல்லை. ஆனால் எத்தனையோ பேர்கிட்ட எங்களுடைய நாட்டில் நடந்த சம்பவங்கள் எனக்கு கனடா வந்த அப்புறம் வந்து எத்தனையோ ஆக்க சொல்லியிருக்கணும். சொல்லிக்கலே வந்து எங்களுக்கே வந்து இப்படி நடந்திருக்கு எனக்கு வந்து புல்லரிக்கும் உண்மையாக. அப்படியான வழிகளை வந்து எங்களோட மக்கள் எல்லோரும் கூட கனடாவில் இருக்கிறார்கள் இருந்தாலும் சரி, புலம்பெயர்ந்து நாட்டில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த அனுபவம் வந்து கட்டாயம் இருக்கும். உண்மையிலே வந்து நடந்த அனைத்தையுமே வந்து ஒருபோதும் மறக்கவே முடியாத அளவு அந்த அனுபவத்தில் இல்லாத நாங்களே எங்களுக்கு அந்த கதையை கேட்க வந்து எங்களுக்கே புல்லரிக்க வந்து தமிழனுடைய உணர்வையும் தமிழனுடைய வலியையும் அழிக்கவே முடியாதுன்றதுக்கு உதாரணமாக கனடாவில் செங்கூசி பார்க்கில் பிரம்டனில் இந்த தமிழின அழிப்பு நினைவகம் கட்டப்பட்டிருக்கு. இந்த மாதம் 10ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இப்போ நாங்கள் இதை அப்படி ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க, அப்படி என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் செய்திருக்கிறாங்கன்றது சொல்கிறேன். மற்றது எந்தெந்த இடத்துல எத்தனையாம் ஆண்டு இந்த காலப்பகுதியில் யுத்தங்கள் நடந்தது எல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதுகளையும் அப்படி உங்களுக்கு நம்மளாக காட்டுறேன். எல்லாமே வந்து ஆங்கிலத்தாலாம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துலேருந்து நாங்கள் வீடியோ எடுக்கல வந்து இங்கே பிறந்த நாட்டவர்கள், இங்கே வெள்ளைக்காரங்களை வந்து இதை வந்து பார்க்குறாங்க, என்னடாவா என்ன நடந்திருக்கு. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நோக்கம் வந்து இங்கே வர எல்லாருமே வந்து இந்த வரலாறை படிக்கணும், இப்படி இலங்கையில் ஒரு யுத்தம் நடந்ததுன்றதை வந்து உணரணும்ன்றதுக்காண்டி எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. உண்மையிலே வந்து இந்த எங்களோட தமிழ் ஈழம் பாருங்க இன்னொரு அழகாக எப்படி கட்டப்பட்டிருக்கண்டு பார்க்கவே வந்து அவ்வளவு அழகாக இருக்குது. இதை பார்த்தா ஒரு பக்கம் உண்மையாக சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குது. இந்த தமிழின அழிப்பு நினைவகம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2021ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அழிக்கப்பட்டது. அதற்கமைய அதே ஆண்டு அதே மாதம் 20ஆம் தேதி பேட்ரிக் ப்ரவுனால் வந்து ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டது. என்னென்னு சொன்னால், பிரம்டன் சிட்டியில் உங்களுக்கான தமிழின அழிப்பு நினைவகம் வந்து தாங்கள் உருவாக்கி தருவோம், அதுக்கான இடம் ஒதுக்கி தருவோம் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டது. அதே போன்று 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கனடாவில் பிரம்டனில் இருக்கிற மாநகர சபையால் இந்த இடத்துல தமிழின அழிப்பு நினைவகம் கட்டுறதுக்கான பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அதற்கமைய 2025ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி
இந்த தமிழின அழிப்பு நினைவகம் கட்டி திறந்து வைக்கப்பட்டது. அந்த திறந்து வைக்கப்பட்ட காட்சிகளும் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கிறேன், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். சில விடயங்களை வந்து நாங்கள் தவிர்த்துக்கொள்ளணும். ஓகே, அப்படியே நாங்கள் இதை சுற்றி பார்ப்போம். நிறைய வரலாறுகள் இருக்குது. உண்மையிலேயே எனக்கு இந்த வரலாறுகள் பற்றி எனக்கு ஒரு துளி அனுபவமுமே இல்லை. அதால் வந்து எல்லாமே வந்து எங்களோட பழகிற உறவுகள் சொல்லி தான் எனக்கு எல்லாமே வந்து தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் எனக்கே எவ்வளவோ கவலைகள் இருக்குது. எவ்வளோ எங்களோட மக்கள் ஒரு மக்களுக்காக தாங்களே தங்களுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து ஒரு உயிர் ஒருத்தனுக்காக கொடுக்குறார்கள் என்று சொன்னால் அதுக்கு எவ்வளவோ சொல்ல வார்த்தையே இல்லை. ஓகே, நாங்கள் கதைச்சு கொண்டே போகலாம். இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். இந்த இடத்துல நிற்க எனக்கு உண்மையாக வந்து கவலையாக தான் இருக்குது. வாங்க பார்ப்போம் இடத்த. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 9 நினைவுச்சுவர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. 9 நினைவுச்சுவர்களும் தமிழர் தாய் நிலத்தினுடைய மாவட்டங்களை வந்து குறிக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் மன்னார் மாவட்டம், யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், புத்தளம் மாவட்டம், இந்த 9 மாவட்டத்தையும் வந்து குறிக்கிறது. அதுக்கு பின்னால் வந்து எந்தெந்த இடத்துல எத்தனாம் ஆண்டு யுத்தங்கள் நடந்ததுன்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் இருக்கிற இந்த 9 நினைவுச்சுவர்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற இந்த தூண்களினுடைய வேலைப்பாடு எங்களுடைய தமிழர்களுடைய கட்டடக்கலையை வந்து வெளிப்படுத்தும் மூலமாக இப்படியான தூண்கள் வந்து இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அதோடு இந்த 9 நினைவுச்சுவர்களுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து நிறைய விடயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த தமிழில் நினைவு சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கையில் ஒரு புத்தாத்த இயந்திர மாதிரியான ஒரு தோற்றம் வந்து காணப்படுகிறது. அந்த கை வந்து என்னத்தை குறிக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து மீண்டு எழுகிறதுன்றதை குறிக்குது. மற்றது அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய வலிகள், உணர்வுகளை வந்து கடத்துகிற மாதிரி அப்படியான ஒரு தோட்டத்தில் இருக்குது. மற்றது அந்த புத்தகத்திலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய வடக்கு கிழக்க இணைத்து எங்களுடைய தமிழ் ஈழத்தை வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே பாருங்கள் இன்னொரு அழகாக வந்து எடுத்து வச்சிருக்கணும்ண்டு. இது ஒரு சில்வரால் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதில் பாருங்க இந்த 9 நினைவுச்சுவர்களில் வந்து இது வந்து முதலாவது நினைவுச்சுவருடைய பின்பக்கம். முன்பக்கத்துக்கு வந்து அது 9ஆக காணப்படுகிறது. பின்பக்கம் பார்க்க இது வந்து முதலாவது. தமிழில் வரைபடம் இதில் போடப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருவண்ணாமலை கரையோரமாக வந்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, அப்படியே இந்த சைடாக போக புத்தளம், மன்னார், கிளிநொச்சி, நடுவில் வவுனியா மாவட்டம். அப்படியே இங்கால் அப்படியே நாங்கள் அப்படியே விரைக்கில் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த காலப்பகுதிகளில் வந்து யுத்தங்கள் நடைபெற்றதுன்றதை வந்து அதில் அப்படியே போட்டுக்கணும் பாருங்க. 2வது நினைவுச்சுவரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1948ஆம் ஆண்டுலேருந்து 1984ஆம் ஆண்டு வரைக்கும் எந்தெந்த இடத்துல யுத்தங்கள் எந்தெந்த காலப்பகுதியில் இடம்பெற்றன்றது வந்து இதில் போடப்பட்டிருக்கு. அப்படியே 3வது வந்தோம்னு சொன்னால் 1985ஆம் ஆண்டு இடம்பெற்ற யுத்தங்கள் பற்றிய இடங்கள் வந்து போடப்பட்டிருக்கு பாருங்க. இதில் பார்க்க இதில் நீங்கள் எந்தெந்த இடங்கள் இருக்குன்றதை வந்து கொமெண்டில் சொல்லுங்க. எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த நினைவுகளும் வந்து வரும். இந்த வீடியோ பார்க்கக்குள்ளே வந்து உங்களுக்கான பழைய ஞாபகங்கள் கூட வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். மறக்காமல் தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. கனடாவில் வந்து இது இப்படி நினைவகம் வந்து கட்டப்பட்டிருக்கின்றது வந்து அனைத்து தமிழர்களுமே வந்து பார்க்கணும். அப்படியே வந்தோம்னு சொன்னால் 4வது நினைவுச்சுவரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1986ஆம் ஆண்டிலிருந்து 1989ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் நடந்த யுத்தங்கள்,
அப்படியே இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அப்படியே 5வது நினைவுச்சுவரில் வந்து 1990ஆம் ஆண்டுலேருந்து 1993ஆம் ஆண்டு வரையான யுத்தங்கள் எந்தெந்த இடத்துல நடைபெற்றுன்ற அப்படி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அதே போன்று 6வது நினைவுச்சுவரில் வந்து 1994லேருந்து 2006ஆம் ஆண்டு மட்டும் நடைபெற்ற யுத்தங்கள் போடப்பட்டிருக்கு. அப்படியே பாருங்க, இது வந்து 7வது நினைவுச்சுவர் 2006ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் நடைபெற்ற யுத்தங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த காலப்பகுதியில் வந்து நாங்கள் வந்து பிறந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு சத்தியமாக எனக்கு ஞாபகமே இல்லை இப்படி ஒரு யுத்தம் நடந்துன்றதை வந்து ஞாபகம் இல்லை. ஏன்டா நான் வந்து சரியான சின்ன படியன். எங்களுக்கு இப்படி யுத்தம் நடந்துன்றதை வந்து எங்களோட அப்பா அம்மாக்கள் அண்ணாக்கள் எல்லாரும் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். எங்களோட நாட்டில் இவ்வளவு ஒரு யுத்தம் நடந்துன்றது அது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இறுதி யுத்த காலம் நடந்த எங்கெங்கே நடந்திருக்குன்றது அப்படியே இருக்குது பாருங்க. தேதிகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு அதே மாதிரி இதுலேயும் 2009ஆம் ஆண்டு கடைசி யுத்தம். நான் முள்ளிவாய்க்காலில் 18ஆம் தேதி மே மாதம் 2009ஆம் தேதி இந்த மே 18 தான் நாங்கள் வந்து உலகம் பூரா வந்து தமிழ் இனப்படுகொலை நாளாக நினைவு கூறுகிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களும் இதை வந்து நினைவு கூறுகிறார்கள். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இருக்கிற அனைத்தையும் வந்து நாங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதோட நான் இந்த வீடியோ வந்து நிறைய செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. அதோட தமிழ் பேசும் உறவுகள் எல்லோருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இதை சாத்தியமாக்கிய மேயர் பேட்ரிக் ப்ரவுன் அவர்களுக்கும் நன்றியை குறிக்கொண்டு, அதோடு இந்த இடத்துல இதை வந்து சிறப்பான முறையில் கட்டின அனைத்து தமிழர்களுக்கும் தமிழர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு இது கடத்தப்பட வேண்டும். எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த விடயம் வந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். எனக்கே வந்து ஒரு துளி ஞாபகமே இல்லை. ஆனால் எனக்கு இந்த நினைவுகள் ஆக்களுடைய கதைகளை கேட்டால் எனக்கே வந்து புல்லரிக்கும். இந்த தமிழின அழிப்பு நினைவகம் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் இதை வந்து சரியான முறையில் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அது எல்லோருடைய தமிழர்களுடைய கடமை.